ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இங்கிலீஷ் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிவி சிந்து நெவர் சே டை ஸ்பிரிட் மீன்ஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெவர் சே டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெவர் சே டை ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். நெக்ஸ்ட் கொஷின், identify the kind of adverb is used in this sentence. Kind of adverb கேட்டிருக்காங்க. The weather is terribly bad. அப்படின்னா என்ன அப்படின்னா adverb of degree. Next question, which among the following is not a work of Leo Tolstoy? Leo டால்ஸ்டாயோட நூல் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. வார் அண்ட் பீஸ் அவரோட தான், அண்ணா கேரேனா அதுவும் அவரோட தான். த 3 questions இது எல்லாமே லியோ டால்ஸ்டாய் எழுதின புக் தான். பிரிகிட்டே பிரியாண்ட் அண்ட் டேனியல் ஹோ இதான் வந்துட்டு லெசன்ஸ் இன் லைஃப் புக் எழுதினவங்க பேர். இது வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதினது ரிமைனிங் 3 புக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many types are there in syllabification? syllabificationல எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மோனோ, டை, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு 6 லெவல்ஸ் வரைக்கும் syllabification இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாம் வாஸ் பேண்டிங் வித் ஹிஸ் எக்ஸர்ஷன் பை திஸ் டைம். இந்த சென்டென்ஸ்ல த எக்ஸர்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து என்னவா பயன்பட்டுருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல வந்துட்டு எக்ஸர்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து நவுனா பயன்பட்டுருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் a thing, an idea or an animal is given a human attribute. The figure of speech is, இங்கே என்ன figure of speech பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா personification. Next question, a thing of beauty is a joy forever. The poet who used it above the line is, அதாவது வந்து ஒரு poem line கொடுத்து அது யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜான் கீட்ஸ். Next, choose the correct antonym for the options given below. Sachin only once bunked his class. இதில் வந்துட்டு bunked அப்படிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. bunked antonyms வந்து attend. Next question, when a word ends with y and any one of a e I o u does not come before y, what letters are added to the root word to convert a singular to plural? singular to plural convert பண்ணும்போது சிங்குலர்ல வந்துட்டு y வந்துச்சுன்னா ப்ளூரலா இருக்கும்போது நம்ம என்ன பயன்படுத்துவோம்னு கேட்டிருக்காங்க. ies. ஃபார் எக்ஸாம்பிள் பேபி, இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒய் வந்திருக்கா, இதை ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணும்போது பேபிஸ்ன்னு எழுதுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், what poetic device is used in this poetic line? It was dark and cloudy in the woods. இது வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து இது வந்து மெட்டாஃபரா அசிமிலியா பர்சானிஃபிகேஷனா இமேஜரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இந்த வேர்ட்ஸ் வந்து இமேஜரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி தான். எலிஃபென்ட், டைகர், லயன், மங்கி இதெல்லாம் என்ன அனிமல்ஸ் தான்? லேண்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், having a friend is like planting a flower. Which figure of speech is used in the above given line? மேலே கொடுக்கப்பட்டிருக்க லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சிமிலி பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா சிமிலி அப்படின்னா தமிழில் படிப்போல உருவக அணி, ஒப்புமை அணி அந்த மாதிரி. லைக் போல அப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா உருவக அணின்னு நம்ம படிச்சிருப்போம். போல, புறையா அந்த மாதிரி. இதில் வந்து இஸ் லைக் கொடுத்துருக்காங்களா, கம்பேர் பண்ணுறாங்க, அதான் சிமிலி. Next question, which season is mentioned as blaze of heat in the poem Indian Seasons? இதில் வந்து எந்த சீசனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த போயமில் வந்துட்டு சம்மர் சீசனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Next question, fill in the blank by using correct preposition word. Autumn falls after summer each year. இதில் வந்துட்டு after அப்படிங்கிற preposition word வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். Next question, identify the correct combination of the parts of speech for the word. அந்த வேர்டுக்கு உண்டான கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுத சொல்லியிருக்காங்க. ப்ளே வந்து வேர்பு, கிரவுண்ட் வந்து நவுன், வெர்பு ப்ளஸ் நவுன். ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஆர்டர் அண்ட் கமாண்ட் ஆர் யூஸ்டு எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆர்டர் அண்ட் கமாண்டு அசர்ட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட்டு நெகட்டிவ்னா நெகட்டிவ் சென்டென்ஸு எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி ஓ அவுச் அந்த மாதிரி வேர்ட்ஸ் பயன்படுத்துவோம் ஆர்டர் அண்ட் கமாண்ட் வந்து எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் A teacher wants to improve the punctuation of his students in the class. Which activity will help him to attain his objective? அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொனன்சியேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஆஸ் அ டீச்சரா அப்படின்னா ரீட் அலவுட் நெக்ஸ்ட் கொஸ்டின் a figure of speech that directly compares two things with words such as like and as is called as மேலே பார்த்தோம் இல்லைங்களா சிமிலினா என்ன உருவகாணின்னு பார்த்தோம் இல்லைங்களா லைக் as அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா that is called simile next question which word does not start with the vowel sound இதில் வந்துட்டு எது வந்து vowel soundல ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா university in the appropriate verb form our school commences at 9 a.m. in the morning. Commences the correct answer. Next question. Find the synonym of the word woes. Woes synonyms வந்து sad tales. Next question. Rani hems her new skirt. The synonym of underlined word is folds and sews the edge. அதாவது fold or sew பண்ணுவோம் இல்லைங்களா அந்த edgeல அதான் வந்து hems. Next question. The relevant meaning of the phrase quite like a mule is. The phrase கொடுத்து இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்குற கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா refers to someone who is silent. Next question. There is not much traffic on Sunday. இதில் வந்துட்டு underline the word is determiner. Next question. Find the ephonemes word origin is for Oscar. Oscarங்கிற வேர்டு எந்த வேர்ட்லேருந்து எங்கே இருக்க வேர்ட்ஸ்லேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஆல்கா இஸ் algae. Next question. Write the meaning of for the phrasal verb call on somebody. Call on somebody ஓட phrasal verb என்னன்னு கேட்டிருக்காங்க visit somebody. Next question. Name the tool we use for making a sculpture. Sculpture வந்துட்டு மேக் பண்றதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவோம்னா சிசல். Next question. To test the electrical things we use. To test the electrical thing we use multimeter. Find the antonym of the word reverence. Reverence அப்படிங்கிற வேர்டுக்கு antonym என்னன்னா scorn. Okay teachers, next videoல next question பார்க்கலாம். Thank you.